அடிக்கடி சொல்லுவேன்ல, ஆண்டவர் இடத்துல ஒரு குருடன் போகும்போது ஆண்டவர் எல்லாரையும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தையில் ஒரு தொடுதலில் சுகமாக்கின ஆண்டவர் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாலாம் பண்ணி போய் கண்ணை கழுவிட்டு வான்னு அவன் கழுவிட்டு வந்தான். இப்போ பார்க்குறாயா அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான், ஆண்டவரே மனுஷரெல்லாம் மரங்களை போல பார்க்குற ஆண்டவரே. சீஷர்களுக்கு கூட எப்படி இருந்திருக்கும்ல, ஆண்டவரே மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னதிலே சூப்பராக பார்த்தாங்க, இவன் அவிஸ்வாசி, அவன் சும்மாவாவது சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவரே பார்க்குறேன் ஆண்டவர் சும்மாவாவது சொல்லியிருக்கலாம். இது நம்மளோட கேஸ். நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, நீ பார்க்குறாயா. நம்ம உடனே விசுவாசத்துக்கு உச்சியில் போய் கண்ணு தெரியலைன்னாலும் நம்ம என்ன சொல்லணும், ஆமாம் ஆண்டவரை பார்க்குறேன். யோசித்து பாருங்க, அந்த குருடன் மட்டும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா லாஸ்ட் வரைக்கும் அவன் மனுஷனா மரமானு தெரியாம தான் ஓடிட்டு போயிருப்பான். ஆனால் அந்த குருடனை பாருங்க, அவன் சொன்னான் அவனுக்கு தான் பார்வை வேணும், மற்றவங்க என்ன நினைச்சா என்ன, அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே தெரில நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் மனுஷனை மரமாக தான் தெரியுது எனக்கு. ஆண்டவர் உடனே உனக்கு அவிஸ்வாசம், விசுவாசம் உனக்கு இல்லையா, இவ்வளோ பேர் முன்னாடி இப்படியா சொல்லு அப்படியா சொன்னார், இல்லை. திருப்பி அவனை தொடுறாரு. தொட்டதுக்கு அப்புறம் கேட்குறாரு, இப்போ பார்க்குறியா. அவன் சொல்கிறான், ஆண்டவர் மனுஷனாக பார்க்குறேன் ஆண்டவரே, கண்ணு தெரிஞ்சுட்டு ஆண்டவரே. பாருங்க, அவன் மட்டும் அன்னைக்கு பொய் சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா லாஸ்ட் வரைக்கும் மனுஷனை ஒழுங்கா பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கும் போதும் ஆண்டவர் வசனத்தை பேசும்போதும் நமக்கு இருக்க வேண்டிய இருதயத்தின் மனநிலை என்ன தெரியுமா, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது ஆண்டவரே. உண்மை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் யாரும் உண்மையாக இல்லைன்னா ஒரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு பெரிய ஒரே காரியம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்னென்னா, ஆண்டவர் முன்னாடி உண்மையாக இருக்கணும். ஆண்டவரை இது நான் செய்யலை ஆண்டவரே, இது எனக்கு செய்ய முடியல, இது எனக்கு வரல, எனக்கு ஜெபிக்க தெரியல. ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்தால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஆனால் நம்ம பார்க்க முடியலைன்னா பார்க்க முடியலன்னு சொல்லணும்.